பாருங்க, ஒரு கூட்டில இருக்கிற ஈய வந்து ஒரு ஈ வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேரு தான் சுத்தம் பண்றதுன்னு பேரு. சுத்தம் பண்றத பார்த்துருக்கீங்களா? இது ஒரு நுழைவு வழியில இருந்துகிட்டு உள்ள போற ஈய வந்து கிளீன் பண்ணுது. அது மேல ஏதோ உண்ணி எல்லாம் ஒட்டியிருக்குன்னா, அத சரி பண்ணுது. அவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சுங்க. இது பாருங்க, அடுத்தது வந்து இந்த அடிப்பலகைய வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். அடிப்பலகைய ஏன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக தான் இந்த நம்ம ஸ்டாண்டோட சிறப்பு என்னன்னு நெறைய பேர்த்துக்கு தெரியாம இதில சின்ன சின்ன குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாண்டை டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்குங்க. வேறு எந்த ஸ்டாண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு இது நம்ம சுத்தம் பண்ணி வைக்க முடியாதுங்க. ஒரு ஆள் பண்ணோன்னா இதே போதும், இல்லைன்னா 2 ஆள் வேணும். அவ்வளோதான். ஒரு பெட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த டைம் இருந்தால் போதும், அதிக நேரம் தேவையில்லை. பாருங்க, கட்டுறது அதே மாதிரி தான் வந்து இந்த கயிறு, நம்ம கயிறு எல்லாம் ஒரு சிறப்பான கயிறு, அதனால் கட்டுறது ஈஸி, நல்லா டைட்டாகவும் இருக்குது. தேனீ வளர்ப்பு சம்மந்தமான தகவல்களுக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.